குழந்தை வேண்டாம், நீ மட்டும் போதும். பலமுறை தாக்கினாரு மாதம்பட்டி. இரண்டாவது மனைவி ஜாய் கிறிசல்டா பகீர் புகார். ஆக்டர் சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டதா சொல்லியிருக்காங்க ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா. மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னும், நான் அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னும், என்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அவர் தான் அப்பா. அவர் கூட கடைசியா பேச ட்ரை பண்ணப்போ என்னை அடிச்சுட்டாரு அப்படின்னு காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டா பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட கான்டாக்ட்ல இல்லை. எனக்கும் என்னோட குழந்தைக்காகவும் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன். இதை பத்தி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்திட்டார். என் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அவர் தான் அப்பா. அதனால அவர் இந்த குழந்தைக்கு பதில் சொல்லி ஆகணும். முறைப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு. அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதை நம்பி தான் மாதம்பட்டி ரங்கராஜை கல்யாணம் பண்ணேன். 1.5 மாசமா அவர் கூட எந்த ஒரு கான்டாக்ட்லயுமே நான் இல்லை. கோவில்ல எங்களோட கல்யாணத்தை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட்ல மாதம்பட்டி ரங்கராஜோட இப்ப நான் கான்டாக்ட்ல இல்லை. 7 மாச கர்ப்பிணியா இருக்கிறேன். திடீர்னு என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கார். இந்த குழந்தைக்கு எனக்கும் பதில் வேணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா எதுவுமே கை கொடுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட என்ன பேச விடாம தடுக்கிறாங்க. பேச விடாம தடுக்கிறது மட்டும் இல்லாம அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட தம்பி குடும்பத்தினரா கூட இருக்கலாம். நான் மாதம்பட்டி ரங்கராஜோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டோ வெளியிடுறத பத்தின கேள்விக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தொழில இருக்கார். அவரோட அப்பா அம்மா எங்களோட கல்யாணம் பத்தி வெளியில தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க அமைதியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப சில உண்மைகள் தெரிய வந்திருக்கனால என்னோட குழந்தைக்காக நான் போராடிட்டு இருக்கேன். எனக்காக கூட நான் போராடல, என்னோட குழந்தைக்காக தான் இப்பயுமே போராடிட்டு இருக்கேன். குழந்தை வேணாம், நீ மட்டும் போதும் அப்படின்னு அவர் சொல்றார். ஏற்கனவே என்ன ஸ்டார் ஹோட்டல் ஒன்லையும் தனியார் தொலைக்காட்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சும் என்ன தாக்கியிருக்கார். கடைசியா 1 வாரத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தேன். ஆனா அவர் என்கிட்ட பேசவே இல்லை. கடைசியில அந்த பேச்சுவார்த்தை தாக்குதல்ல தான் முடிஞ்சது. நான் அவர் கூட கடைசியா பேச ட்ரை பண்ணப்போ அவர் எல்லார் முன்னாடியும் சேர்ந்து என்ன அடிச்சிருந்தார். அவர் என் கூட பேச தயாரா இல்லை அப்படின்னும், அவர் கூட இருக்கிறவங்க என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட ஹஸ்பண்ட், என் வயிற்றுல வர குழந்தைக்கு அவர் தான் அப்பா அப்படின்ற கோரிக்கையை மட்டும் வச்சிருக்காங்க.